Hello friends, வணக்கம். Welcome to Malathy's Art Kitchen. Friends, நாம இன்னைக்கு சமைக்க போற டிஷ்ஷோட பேர் வந்து மேங்கோ சிக்கன். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ல இருக்கும். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். ஒரு கைப்பிடி அளவு மாங்காய் எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவி துண்டா கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கைப்பிடி அளவு குடமிளகாய் எடுத்திருக்கேன். துண்டா கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, 2 பெரிய வெங்காயம். இப்போ மசாலா பொருள் பார்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஏலக்காய், 3 லவங்கம், 1 துண்டு பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த மேங்கோ சிக்கனுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மாங்காய், குடமிளகா, பச்சை மிளகா இதை 3த்தையும் போட்டு அரைச்சி எடுத்து நல்லா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம அரைச்சிக்கலாம். எப்போவுமே நம்ம அரைக்கிற மாதிரி அம்மியில் வச்சு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா இதோட நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாயம் வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. மசாலா பொருள் சேர்த்துப்போம். ஏலக்காய், லவங்கம், பட்டை, கூடவே வெங்காயம் சேர்த்துப்போம். நான் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா கருகிடும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ மசாலா பொருள் சேர்த்துப்போம். காஷ்மீரி சில்லி, ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், சில்லி பவுடர், மல்லித்தூள். நான் லிஸ்ட்டில் உப்பு சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மசாலா நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துப்போம். நல்லா மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். சிக்கன் ஃபுல்லாக நல்லா மசாலா படுற மாதிரி கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாங்காய், குடமிளகா, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துப்போம். சிக்கன் ஃபுல்லாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துப்போம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க.
இந்த அளவு போதும். மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 25 நிமிஷம் ஆகும். நம்ம கேஸை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணிலாம் கொஞ்சம் வற்றி இருக்கு. கிரேவியாகவும் ஆகிருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம போட்ட மாங்காவோட ஃப்ளேவரும் அப்படியே இருக்குது. மாங்காவை நான் சொன்ன அளவுக்கு போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டிங்கன்னா புளிப்பாயிடும். இப்போ நம்மளுடைய மேங்கோ சிக்கன் ரெடி. கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செஞ்ச மேங்கோ சிக்கன் ரொம்பவே சூப்பராக வந்தது. ஃப்ளேவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.